இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மை நிறைத்து நடத்தினார். இந்த மாலை வேளையிலும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் பேசுவாராக. இந்த மாலை வேளையில் சுருக்கமாய் நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த பகுதியில் நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி அல்லது வேதத்தில் சொல்லும் பொழுது எப்படி வேணா ஜெபியுங்க என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. அதற்கென்று ஜெபிப்பதற்கென்று ஒரு குறிப்பான முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படியும் நீங்க ஜெபிங்க நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. குறிப்பாக சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே நீங்க கேட்டா அதை நான் தருவேன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உடையவர், அவருடைய நாமத்தை குறித்து பற்றுதல் உடையவர். ஆகவே ஜெபிக்கும் போது குறிப்பாக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். நீ எதை சொல்றையோ சொல்லலையோ, எதை நீ கேட்கிறையோ கேட்கலையோ, உன்னுடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும்னா, என்னுடைய நாமத்தினாலே குறிப்பாக உனக்கு ஒரு பதில் வரணும்னா நீயும் என்னுடைய நாமத்தினாலே குறிப்பாக ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கூட சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணுவது என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறது? முதலாவது வரி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நாம் அப்படிதான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல்ல பிதாவின் நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம். நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்ப எந்த ஒரு காரியத்தை நம்ம கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுதான் முடிக்கிறோம். இந்த பழக்கத்தை ஒரு வழக்கமாக நாம மாற்றிவிடக்கூடாது. அந்த நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொல்லி அப்பொழுதுதான் என்று சொல்லி சொல்லும்போது, ஏன் இந்த நாமத்தில் மட்டும் ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார் என்று சொன்னால், பிலிப்பியர் 2 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கும் பொழுது, எல்லா நாமத்திற்கும் மேலானது இயேசுவினுடைய நாமம். ஆகவே நீங்க பெட்டிஷன் கொண்டு வரும்போது, உங்க ஜெப விண்ணப்பங்களை கொண்டு வரும்போது, இப்படி புரிந்து கொள்ளுகிறோமா? அப்படி நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு உங்க ஜெப விண்ணப்பங்களை கொண்டு வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே அதை கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது இந்த ஒரு நாமத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். நீங்க அந்த யோவான் 14 அதிகாரம் 14வது வசனத்துல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த நாமத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். ஒரு உறுதியாக்கப்பட்ட நிச்சயமாய் நடக்கும், சந்தேகத்திற்கே வழியே இல்லை. அதை ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க நமக்கு தெரிந்திருந்தும் இயேசுவின் நாமத்தில் அப்படி இருந்த பல நேரங்களிலே நாம் ஜெபிப்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்வது, அந்த பெயரை எப்படி சொல்வது, அந்த பெயர் என்ன, அந்த பெயர் உண்மையிலே என்ன, அது இயேசுவின் பெயரா, அதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 உண்மைகளை வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். காலையில் 2 காரியங்களை குறித்து, அந்த உண்மையில் 2 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது பிரிவிலேஜ், சிறப்பு சலுகை.
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஸ்லாக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நெசசிட்டி, தேவை. யோவான் 16:23-26 ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் இப்போ நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, நான் பிதாவினிடத்தில் கேட்கிறேன், அதை உங்களுக்கு அவர் தருகிறார். ஆனால் நான் கொஞ்சம் ஒரு காலகட்டத்தை சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது உங்களோடு கூட நான் சரீர பிரகாரமாக நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் செய்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவர் செய்வார். அதாவது இப்போ நீங்க சொல்லும்போது நான் கேட்குறேன், ஆனால் அந்த காலகட்டம் வரும்போது நீங்க சொல்லுவீங்க, நான் பேச மாட்டேன், உங்க ஜெபத்தை பிதா கேட்டு குமாரனிலே மகிமைப்படும்படியாக அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து பல காரியங்களை நான் காலை வேளையிலே பகிர்ந்து கொண்டேன். இந்த மாலை வேளையிலே மூன்றாவது காரியத்திற்கு நேராக நாம் போகலாம். யோவான் 16:31-33 வரைக்கும் வாசிங்க. யோவான் 16:31-33 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மூணாவது அத்தாரிட்டி. முதலாவது பிரிவிலேஜ், ரெண்டாவது நெசசிட்டி, மூணாவது அத்தாரிட்டி, அதிகாரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மூன்றாவது, இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே இயேசுவின் நாமம் அத்தியாவசியமானது. நான் கண்ணால் பார்க்காவிட்டாலும் இந்த நாமத்தை உடையவர் எனக்கு அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு என்ன புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்றால், நான் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நான் விசுவாசித்தால் பிதா எனக்கு பதில் தருவார். ஆமென். இன்னொரு வசனத்தை இப்போ வாசிங்க. யோவான் அந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க. யோவான் 16:31-33 பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் சிதறுண்டு போவீர்கள். இன்று ஜேம்ஸ் என்று சொல்லி இருப்பவர் நான் கூப்பிடும்போது அவர் எங்கேயோ போயிடுவார். ஜான் என்று இருப்பவர், பீட்டர் என்று இருப்பவர், இவர்களை எல்லாம் கூப்பிட்டா இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, போய்விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் கூட இருக்கிற 12 பேரும் என்னை விட்டு போய்விட்டாலும் உலகம் சொல்லும், இயேசுவை இவங்க எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தனித்து இரேன். அல்லேலூயா. என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு இன்னொரு புரிதல் வேண்டும். அந்த என்ன புரிதல்? ஆண்டவரே, இந்த நாமத்தை வசதிக்காக, என்னுடைய வசதிக்காக நான் பயன்படுத்தாமல் கடைசி வரை உம்மோடு கூட இருக்க தீர்மானித்து யார் போனாலும் நான் போக மாட்டேன். என் வீட்டில் கூட பிறந்தவங்க போனாலும் நான் உம்மை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். உம்மோடு தான் கடைசி வரை இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும்.
ஒரு உறுதி இப்போ உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்க, யார் போனாலும் நான் பிரிஞ்சு போக மாட்டேன். பிதா உம்மோடு கூட இருப்பது போல நானும் கடைசி வரைக்கும் உம்மோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அதனால தான் கடைசியில் எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அர்த்தம் என்ன? ஓடி போய் விடாதீர்கள். தேவை வரும்போது என் நாமத்தை சொல்லாத, தினமும் அந்த நாமத்தோடு நெருங்கி இருக்க ஒரு கிருபையை கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவை வரும்போது என் நாமத்தை சொல்லாத, தினந்தோறும் அந்த நாமத்தோடு நெருங்கி இருக்க ஒரு கிருபை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். யோவான் 14:14 வாசிங்க. யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லும்போது, தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம், உம் நாமத்தை நான் உபயோகிக்கும் போது இயேசு என்று சொல்லாமல், அந்த நாமத்தில் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர் என்கிற அதிகார பிடிப்போடு கூட பயன்படுத்த உதவி செய்வீராக. ஏதோ சும்மா இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லாமல், எனக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு உரிமையை தந்திருக்கிறீர், அந்த அதிகார பிடிப்போடு பயன்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3:2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு திருப்பத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். ஆமான் அழிக்க நினைக்கிறான், ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். யாரை? மொர்தெகாயை ஆண்டவர் பாதுகாக்கிறார். மொர்தெகாயை அழிக்க தீர்மானிக்கிறான் ஆமான், ஆனால் மொர்தெகாயை ஆண்டவர் பாதுகாக்கிறார். பாதுகாத்தது மட்டுமல்ல, அந்த மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தவும் விரும்புகிறார். அவன் சேவித்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில வல்லமையான மாற்றம், வல்லமையான ஒரு திருப்பம் மொர்தெகாய்க்கு அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ஆகேஸ்வேரு ராஜா ஒன்றை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மோதிரத்தை கலற்றி கொடுக்கிறான். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். நல்ல கவனிங்க, மோதிரத்தை கலற்றி கொடுத்து விட்டு 8வது வசனத்துல சொல்றான், என்ன வேண்டுமானாலும் என்னுடைய பெயரில் எழுது, அது நடக்கும். அதற்கு ஆதாரமாக முத்திர மோதிரத்தை கொடுத்திருக்கிறேன். அது வெறும் பெயர் அல்ல, அதிகாரமுடையது. இயேசு என்ற பெயர் அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிற அவருடைய பெயர். அந்த மொர்தெகாய் அந்த நாமத்தினால என்ன எழுதினாலும் ராஜாவினுடைய முத்திரையை அதில் வச்சுட்டா அத்தனையும் அப்படியே 127 நாடுகளிலும் நிறைவேற்ற முடியும். அதை யாராலும் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று. நல்ல கவனிங்க, இந்த பகுதியில நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று சொன்னார். நீங்க எப்படி கட்டவிழ்ப்பது? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி கட்டை அவிழ்ப்பது? மத்தேயு 21:3. 21:3. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான்
உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போனா ஒரு கழுதை அங்கே கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து விட்டு வாருங்கள். நீங்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உரியவர்கள் உங்களிடத்துல கேட்பாங்க, ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டா என்னுடைய நாமத்தை பயன்படுத்துங்கள், அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். எப்படி ஐயா கட்டவிழ்ப்பது? உங்க நாமத்தை பயன்படுத்தி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள அந்த இயேசுவின் நாமத்திற்கு இன்றைக்கும் அதிகாரம் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது கிளிப்பிள்ளை போல, கிளிப்பிள்ளை பாடமாக அதை சொல்லாமல் அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை நான் புரிந்து பயன்படுத்த ஜெபிக்க இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 16:18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, அந்த பெண் பவுல் பின்னாடியே சத்தமிட்டு கொண்டே வருகிறான். திடீரென்று திரும்பி பார்த்த முன்னே கோபம் வருது பவுலுக்கு. உடனே சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் அதிகாரம் உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய நெருக்கத்தில் இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த இயேசுவின் நாமம் அதை நீக்க வல்லமை உள்ளது. வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்க வல்லமை உள்ளது. எந்த அதிகாரத்திலும் மேலான அதிகாரம் இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்திற்கும் மேலான ஒரு அதிகாரம் என் இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. மார்க் 16 அதிகாரம் 17வது வசனம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சீசரை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும்போது சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. நல்ல கவனிங்க, ஆண்டவரே, பதிலை பெறுவதற்கு கிடைத்த மந்திரம் அல்ல இயேசு என்ற நாமம். பக்கத்தில் சொல்லுங்க, பதிலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அல்ல இயேசுவின் நாமம். இயேசு என்ற நாமம் அதிகாரத்தை எனக்கு தருகிற நாமம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு என்கிற நாமம் அதிகாரத்தை எனக்கு தருகிற, நான் யாருக்கோ அல்ல, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு அல்ல. இயேசு என்ற நாமம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை தருகிற வல்லமை உள்ள நாமம். ஆண்டவரே, இப்படி நீர் தருகிறீர் எனக்கு அதிகாரத்தை, இந்த அதிகார மமதையில நான் அந்த வார்த்தையை சொல்லிவிடலாமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. மத்தேயு 7 அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை
அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். நல்ல கடைசி நாட்களிலே கொஞ்சம் பேர் வருவார்கள். உங்க நாமத்தினாலே கட்டளை கொடுத்தோம், எல்லாம் போச்சு எல்லாம் சொல்வாங்க. ஆனா நான் சொல்வேன், உங்களை எனக்கு தெரியாது. அவங்க சொல்ல, அவங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், நவமான பாஷைகளை பேசணும். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அதிகாரம் தேவ சித்தத்திலே நாம் இருக்கும்போது தான் செயல்படும். தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரமானது தேவ சித்தத்திலே நீங்களும் நானும் நிலைத்திருந்தால் அந்த அதிகாரம் என்ன பண்ணும்? செயல்படும். ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார்? உலகம் எங்கும் போங்கள். அப்படி போகும்போது தான் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் இருக்கும் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது உம்முடைய சித்தத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. மத்தேயு 4:3 அவர் 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்ல கவனி. ஆண்டவருக்கு பசி ஏற்படுகிறது. ஏன்னா 40 நாள் உபவாசம் இருக்கிறார். சோதனைக்காரன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனாய் இருந்தால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அவனுக்கு தெரியும் இந்த இயேசு யாருன்னா அதிகாரம் உள்ளவர். இந்த இயேசு யாருன்னா அதிகாரம் உள்ளவர் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொன்ன உடனே சரி தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி கல்லுகளை அப்பளமாக மாத்தினாரா? இல்லை. நல்ல கவனிங்க. ஒரு நாளும் கல்ல அப்பமாக ஆண்டவர் ஆக்கவே இல்லை. அப்பத்தை பன்மடங்காக்கினார். பக்கத்தில் சொல்லுங்க, அப்பத்தை பன்மடங்காக்கினார். ஆனால் கல்ல அப்பமாக என்ன பண்ணல? ஆண்டவர் மாற்றவில்லை. அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவர் செய்யலை? எனக்கு பசி, அந்த பசிக்கு அப்பத்தை உண்டாக்க பிசாசு சொல்லுகிறான், ஒரு நாளும் பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன். எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய. ஆனால் பிசாசு சொல்றான், இந்த கல்லை அப்பமாக மாற்றுன்னு சொல்ற. அவர் சொல்றாரு, ஒரு நாள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் தவறாக என்னுடைய சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தவறாகவோ அல்லது எங்களுடைய சுயநலத்திற்காகவோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளுவீராக. இந்த மூன்றையும் நாம் சரியாக புரிந்து அவர் நாமத்தை பயன்படுத்த இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி புரிந்து பயன்படுத்தினால், எப்படி பயன்படுத்துவது என்று அறிந்து பயன்படுத்தினால், ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவர் அதை செய்வார். அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தையும், முதலாவது பிரிவிலேஜ், இரண்டாவது நெசசிட்டி, மூன்றாவது அத்தாரிட்டி, இந்த இயேசுவின் நாமத்தில் உள்ள இந்த மூன்றையும் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், பெற வேண்டுமானால், நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு 2 காரியத்தை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள்,
ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த நாமத்தை உச்சரிக்கணும் என்றால், இந்த நாமத்திலே உம்மிடம் கேட்கிற நான் எனக்குரிய பலன் எனக்கு வர வேண்டும் என்றால் அந்த நாமத்தை குறித்து நீங்களும் நானும் பயபக்தியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே இந்த நாமத்தை உச்சரிக்கணும்னா, இந்த நாமத்தினால உம்மிடத்தில் நான் கேட்கும்போது எனக்குரிய பலன் எனக்கு வரணும்னா இந்த நாமத்தை குறித்த பயபக்தி இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நமக்கு நெருக்கம் வந்துட்டா இயேசுவே என்று சொல்வதற்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்த பயபக்தி எனக்குள்ளே இருப்பதாக. இந்த நாமம் என்னுடைய அனைத்தையும் கேட்கிறது என்கிற ஒரு பயபக்தி எனக்குள்ளே இருக்க உதவி செய்யும். முதலாவது, இந்த 3 இயேசுவின் நாமத்தில் இருக்கிற 3 காரியங்களை நம்ம பெறணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பயபக்தி உனக்குள்ளே இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவரால் எல்லாத்தையும் கேட்டு செய்வார். இந்த நாமம் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும். இந்த நாமம் வல்லமை உள்ள நாமம், இந்த நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம் என்கிற ஒரு பயபக்தி நம்மிடத்தில் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனம், எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. 2வது கவனிங்க, நீங்க பயபக்தியா இருந்தா மட்டும் போதாது, அந்த நாமத்திற்காக பிரயாசப்படணும். 2வது ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டு, முதலாவது பயபக்தி இருக்கணும். 2வது பயபக்தி இருந்தா மட்டும் போதாதப்பா, அந்த நாமத்திற்காக நீ பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படுவது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அந்த நாமத்துக்காக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். 2வது, தேவ ஜனத்தை, நம்மோடு கூட இருக்கிற சக விசுவாசிகள் தேவ பக்தி விருத்தியில வளர வைப்பதற்கு நாம முன்னோடிகளாய் இருக்கணும். அல்லேலூயா. பக்தி விருத்தியாய் வைப்பது சபைகள் தோன்ற காரணமா இருக்கணும். ஊழியம் வளருவதற்கு, ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கணும். வெறும் வாயில இயேசு இயேசு என்று சொல்லி சொன்னா போதாது. அந்த நாமத்துக்காக நீ பிரயாசப்படணும். அந்த நாமத்துக்காக நீ கிரயம் செலுத்தணும். அல்லேலூயா. அப்படி செய்வாயானால், தேவ பக்தியாய் நடப்பாயானால், அந்த நாமத்துக்காக நீ பிரயாசப்படுவாயானால், ஆத்ம ஆதாயம் செய்வாயானால், அந்த நாமத்துக்காக நீ கிரயம் கொடுக்கவும் ஆயத்தமாய் இருந்தால், இந்த 3 கர்த்தர் தருகிறார். அவருடைய நாமத்தில் உள்ள பிரிவிலேஜை கர்த்தர் தருகிறார். அவருடைய நாமத்தில் இருக்கிற நெசசிட்டியை கர்த்தர் தருகிறார். அவருடைய நாமத்தில் இருக்கிற அத்தாரிட்டியை, அதிகாரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எல்லாரும் முழங்கார் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் எப்படி சொல்லி கேட்கணும் என்று நினைக்கும் போது,
அந்த நாமம் உண்மையான நாமம் என்னன்னு சொல்லும்போது, முதலாவது ஆண்டவர் பிரிவிலேஜ், சிறப்பு சலுகையை தருகிறேன். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறும் பொழுது அந்த விசேஷித்தமான ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறேன். அந்த ஸ்லாக்கியத்தை கிளிப்புள்ள போல நாங்கள் சொல்லுகிறல்ல, ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு மட்டும்தான் தேவன் அதை கொடுத்திருக்கும் போது, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்களை யாராக மாற்றினீர் என்று சொன்னால் உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர். அந்த பிள்ளையாக மாற்றினதற்குரிய சுவாபங்கள் எங்களிடத்தில் இருக்கணும். வெறும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்திற்கு உரியவர்களாக நாங்கள் நடக்கணும். உம்மோடு கூட நல்ல ஒரு ஆண்டவரே உச்சரிப்பதில் இல்லை, உம்மோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அங்கே முதலாவது அந்த பிரிவிலேஜில் சொல்லும்போது அந்த ஸ்திரீ வந்து கேட்குறா. ஆண்டவர் சொல்கிறாரு, நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போட முடியும்? அந்த ஸ்திரீயை ஆண்டவர் நாய்க்குட்டின்னு சொல்லுவதற்காக அதை சொல்லலை. அவளுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புவது, நாயையும் நான் தான் படைத்தேன், உன்னையும் நான் தான் படைத்தேன். நாய்க்கு நான் போடுவது படைத்ததினால் என்பதினாலே, ஆனால் உனக்கு மனிதனுக்கு கொடுப்பது படைத்தவர் என்பதினாலே அல்ல, ரட்சித்தவர் என்பதினாலே. அதை ஆண்டவர் நினைத்து அதை உணர்த்த விரும்பித்தான் அதை சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறாரு? அவளுக்கு எனக்கு உறவு இல்லை, இந்த உறவுக்குள்ள அவர் வரல என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, வெறும் இயேசு இயேசு என்ற நாமத்தை 1000 முறை சொன்னாலும் பதில் வராது. ஆனால் அவருக்கும் நமக்கு ஒரு நெருங்கிய ஒரு உடைக்கப்படாத ஒரு உறவு இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலை அனுப்புவார். 2வது தேவை. இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்கள் சந்தேகங்களை நேரடியாக கேட்டாங்க, பதில் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலகட்டம் வரும், உங்களோடு கூட சரீர பிரகாரமாக நான் இருக்க மாட்டேன், ஆனால் ஒன்றை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பிதா தருவார். நான் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கேட்டால் பிதா பார்ப்பாரு. அப்படி கேட்கும்போது பிதா பார்ப்பாரு, உண்மையா இவன் குமாரனில் அன்பு கூறுகிறானா, என்னில் அன்பு கூறுகிறானா, குமாரனுடைய வார்த்தையில் இவன் விசுவாசித்து நடக்கிறானா என்பதை பார்க்கும் பொழுது பிதா அதை தருகிறவராக இருக்கிறார். 3வது அத்தாரிட்டி, அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற மன மமதையில் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய சுயநலத்துக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, செய்ய முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். இன்றைக்கு அந்த ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கட்டும். இந்த 3ஐயும் ஆண்டவர் தரணும்னா சொல்றாரு, முதல்ல உங்கள்கிட்ட பயபக்தி இருக்கட்டும். 2வது பயபக்தி மட்டும் போதாதப்பா, இந்த இயேசுவின் நாமத்துக்காக நீ பிரயாசப்படணும். ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ தொழில் நீ ஆத்மா ஆதாயம் பண்ணி தேவ ராஜ்யத்தில் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அவருடைய நாமத்துக்காக நீ பிரயாசப்படணும். அவர் நாமத்துக்காக நீ கிரயம் கொடுக்கணும். அதை நீ செய்வாயானால் இந்த 3ஐயும் உனக்கு நான் தர ஆயத்தம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு சிறப்பு ஸ்லாக்கியம் இருக்கிறது. உம்முடைய நாமத்தினாலே கூப்பிடும் பொழுது எங்கள் தேவை அத்தியாவசியமானதை கர்த்தர் சந்திக்கிறீர், கொடுக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தனியால் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். ஆனால் அந்த அதிகாரத்தை நாங்கள் தவறாக பயன்படுத்தாதபடி தேவ சித்தத்தில் இருந்து செய்ய கிருபை தாரும். இந்த 3ஐயும் கர்த்தர் தர வேண்டுமானால் நாங்கள் பயபக்தியாக நடக்க உதவி செய்யும். இந்த இயேசு என்ற நாமத்துக்காக பிரயாசப்பட, ஆத்ம ஆதாயம் செய்ய, சபைகள் கட்டப்பட, தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு கிரயம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் நிறைத்து நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.